இப்ப நம்ம 4 விதமான அடிப்படைகளை பார்த்திருக்கோம். ஒண்ணு பிறருடைய பொருள் நமக்கு ஹராம். 2 ஒரு பொருளை கொடுத்து ஏமாத்தி என்ன செய்யறது, திட்டமிட்டு திட்டமிடாமலோ எப்படி ஏமாத்தினாலும் சரி, நம்மால ஒருத்தனை ஏமாத்தப்பட்டான்னு சொன்னா அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் என்ன நமக்கு ஹலால் கிடையாது. 3வது வட்டி. 4வது மார்க்க அடிப்படையிலேயோ ஒரு நடைமுறையிலேயோ ஒண்ணும் இல்லை என்று சொல்ற ஒரு விஷயத்தை வியாபாரமாக்குறது. இதுவும் தவறான முறையில சம்பாதிக்கிறதுல சேரும். இதையும் நம்ம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது 4வது அடிப்படை. 5வதாக ஒரு அடிப்படை இருக்கிறது. 5 பேரா எல்லாம் அடங்கி போயிடும். உங்களுக்கு ஹராம் என்னங்கிறது இது தாண்டி வேற ஹராமே கிடையாது. 5வது அடிப்படை என்னன்னு கேட்டா, இன்னதை நீங்க சாப்பிடக்கூடாது, இன்னது அணியக்கூடாது, இன்னதை குடிக்கக்கூடாது என்று சில கட்டளைகள் மார்க்கத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்டதை நீங்க விற்று வருமானம் வறுமையானால் அந்த வருமானம் ஹராம். பண்டி சாப்பிடக்கூடாது இருக்கு. பண்டி தான் ஒருத்தர் வியாபாரம். எதை கொடுக்க கூடாது என்று மார்க்கம் தடுத்திருக்கிறதோ, எதை யூஸ் பண்ணக்கூடாது தடுத்திருக்கிறதோ அதை வியாபாரமாக்கி சம்பாதித்தால் 5வது அது. 4 விஷயத்துக்கு அப்புறம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது நிறைய இருக்குது. உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நாய் இருக்குன்னு அந்த லிஸ்ட் நிறைய இருக்குது. லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாபிர். எந்த வீட்டுல நாய் இருக்கிறதோ அங்க மலக்குகள் வரமாட்டாங்க, உருவப்படம் இருக்குதோ அங்கேயும் மலக்குகள் வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தமனில் கல்பி. நாயை விற்று வரக்கூடிய காசை சாப்பிடுவதை ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். நாயை சாப்பிடுறது தடுத்து விட்டாங்க. நாய் இருந்தா மலக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லிவிட்டாங்க. அதே நேரத்தில் நாய் வித்து சம்பாதிக்கலாமா சம்பாதிக்க கூடாது. எப்ப நீ நாயை வச்சுக்கிற கூடாது ஆயிடுச்சோ அந்த நாய் வியாபாரம் ஒருத்தர் பண்றாரு. அவர் நாயெல்லாம் திங்க மாட்டார், அவர் நாய்க்கறி சாப்பிட மாட்டாரு, அவர் வீட்டுக்குள்ள நாயை வச்சுக்கிற மாட்டாரு, மலக்கு வரமாட்டாங்க. ஒரு இடத்துல வெளியில தான் அடைச்சு போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனா வியாபாரம் என்னது, வகை வகையா நாயை வச்சு என்ன செய்யறாரு, அவரு விற்கிறாரு. தடை செய்யப்பட்ட ஒன்றை வச்சு வித்தா என்ன ஆயிரும், அது ஹராம் ஆயிரும். அதே இது புகாரில 2086, 2237, 2238 இதுல எல்லாம் நாயை விட்டு சம்பாதிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்க. அதே நேரத்தில் விலக்கும் இருக்கிறது. என்ன விலக்கு, சில நாயை நீ வச்சுக்கிற மார்க்கு அனுமதி இருக்கிறது. வேட்டைக்கு ஒரு நாயை பயிற்சி கொடுத்து அந்த நாய் வேட்டையாடிட்டு வந்தா சாப்பிடலாங்கிறது 2-3 தடவை சொல்லியிருக்கோம், அந்த தொடர்ல சொல்லியிருக்கோம். அப்ப வேட்டை நாயை பயன்படுத்தலாம்னு சொன்னாலே இந்த வேட்டை நாய் விற்கலாம். நாய் வேட்டைக்கு அவன் ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்து அந்த நாய் என்ன செய்யலாம், அடே நல்ல வேட்டையாடும் இந்த நாய் வேணுமா வியாபாரம் பண்ணலாம். எந்த நாயை நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த நாயை என்ன செஞ்சுக்கலாம், நீங்க விற்பனை செய்யலாம். வேட்டை நாயை நீங்க செய்யலாம், காவலுக்குள்ள நாயை நீங்க செய்யலாம். மோப்பம் முடிக்கிறதுன்னு ஒரு நாயை என்ன செய்யுது, அது நாய்க்குள்ள ரேட் அல்ல, அது மோப்பம் முடிக்கிறதுக்கு உள்ளது. அப்ப எது நம்ம மார்க்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறதோ, நாய் முழுசா நமக்கு தடுக்கப்பட்டதில்லை. எந்த நாய் தடுக்கப்படுது, செல்லமா வளர்க்கிறது, படுக்கையில் படுக்கப்படுகிறது, பக்கத்தில் வச்சுக்கிறது, நம்ம புள்ள மாதிரி அதை நினைக்கிறது, இந்த மாதிரி ரேஞ்சில் வரக்கூடிய நாய்கள் வளர்க்காத. வேட்டை நாய்கள் நல்லா ட்ரைனிங் கொடுத்து நாய்களை கொண்டு முயல வேட்டையாடுறதுக்கு பயிற்சி கொடுத்து வேட்டை நாய்கள் எங்கள்கிட்ட கிடைக்கும் போர்டு போட்டு கூட விற்கலாம். ஹராம் கிடையாது. ஏன் நம்ம வச்சுக்கலாம்னா விற்க வேண்டியலாம, நம்ம வேட்டை நாயை வச்சுக்கலாம்னு மார்க்கு அனுமதிச்சுன்னா நமக்கு அனுமதிச்சு அடுத்தவனுக்கு அனுமதி தானே, அதை விற்கலாம், தப்பே கிடையாது. இது நல்லா காவல் காக்கும், தூங்காது, திருடர்கள் பைக் பிஸ்கட் எல்லாம் போட்டு ஒண்ணு ஏமாத்திர முடியாது, ஒழுங்கா கண்காணிக்கும். அது மாதிரி நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம் காவல் நாய் அப்படின்னு சொல்லி காவலுக்கு ஒண்ணு வித்தா என்ன செய்யலாம், காவல் வச்சுக்கலாம் இருக்குல்ல. பயிர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் வீடுகளை காப்பாற்றுறதுக்காக வேண்டியும் நாய்களை வச்சுக்கலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அதை சும்மா ரகச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அனுமதி கொடுத்தார்கள். கல்வி செய்து அவர் கல்வியில் கடமை, ஆடுகளை காப்பாற்றுவதற்கு, ஆட்டு பண்ணை ஆட்டு மந்தையை காப்பாற்றுவதற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் உள்ள நாய்களை நீங்க வச்சுக்கலாம் ரசூல் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லி முஸ்லீம்ல 422வது விஷயம் இருக்கிறது. அப்ப இப்போ இந்த ஹராம்ல எப்படி வச்சுக்கிறேன், நாய் மார்க்கத்தில் கூடாது. எந்த அளவுக்கு அந்த நாய் கூடுமோ அந்த அளவுக்கு உள்ள வியாபாரம் பண்ணலாம். எந்த அளவுக்கு அந்த நாயை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இருக்கோ அந்த நாய் விற்கவும் கூடாது. நாய் வித்து அந்த காசு ஹராம். வட்டி எப்படி ஹராமோ அது மாதிரி நாய் வித்து ஒரு 1000 ரூபாய் வித்து வந்துச்சுன்னா என்னது, இந்த காசு ஹராம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைந்து நெஞ்சுமான பட்டியல இது நிறைய சொல்ல வேண்டியது, எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த விஷயம் நீங்க ஐடியா பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். எதை 4வது சொன்னோம்ல, ஒண்ணும் இல்லாத இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஒண்ணும் இல்லை என்னத்தை வைக்கிறேன்னு கேட்டுடலாம். ஆனா எதுவும் தடுக்கப்படுத்திக்கிறது என்ன செய்யணும், எல்லாரும் சுத்தம் சொல்ல முடியும், ஐடியா நமக்கு கிடைக்காது. அதனால அந்த லிஸ்ட்டை என்ன செஞ்சிடும், இதெல்லாம் நம்ம மார்க்கத்துல விற்கிறது தடுக்கப்பட்டிருக்குங்கிற அந்த பட்டியலை வழங்கிட்டோம்னா எல்லா விதமான ஹராம்களை நெஞ்சிறேன் முடிவு